வணக்கம். நம்ம சேனல்ல இருந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோடைய டெய்லி அனாலிசிஸ் மார்க்கெட் முடிஞ்சா செக் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஹாலிடே, அதனால் நேற்று என்ன நடந்துச்சு, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு செக் பண்ணலாம். ஓப்பன் ஆகிட்டு டோஜி டைப் ஆஃப் ஃபார்மேஷன் வந்து போட்டிருக்கு பாருங்கள். ஸோ இந்த முக்கியமான கேண்டில்ஸ்டிக்ஸ் தான் நம்ம ஒரு நல்ல ரெஃபரன்ஸாக வச்சுருந்தோம். கோல்டன் பேரிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸ்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறமா இன்சைட் பார் வந்துச்சு. அந்த கோல்டன் கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்ததுபோலேயே பேரிஷ் வந்துச்சு. கேப் டவுனு பேரிஷு, அதுக்கப்புறமாவும் கேப் டவுனு டோஜி டைப் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்பொழுது டோஜி டைப் இருக்குது அப்படின்னா தொடர்ந்து இது கீழே கொண்டு போகிறதுல கொஞ்சம் தயக்கங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த டோஜியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ தொடர்ந்து கன்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டோஜி வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ தொடர்ந்து லோவை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த இறக்கம் வந்து கன்டினியூ ஆகும். தடுமாற்றத்தில் இருக்கிற இந்த டோஜிக்கும் ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஸோ டெம்ப்ரவரியாக மேலே போகலாம். ஸோ கன்டினியூ கிடையாது. இதுக்கப்புறமா இங்கேருந்து முடிஞ்சுட்டு ஸோ ஒரு தொடக்கம் வந்து பையிங்க்கு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ நாளைக்கு இந்த டோஜி கேண்டில்ஸ்டிக்ஸோடைய லோ பிரேக் பண்ண போகுதா, ஹையை பிரேக் பண்ண போகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்படியே 1 ஹவர் வருவோம். 1 ஹவரில் வந்து இந்த லாங் பேரிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸ் ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். அப்புறம் நீளமான கீழே வந்து லோயர் விக் வந்து வந்துச்சு. ஸோ இந்த நீளமான பேரிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸை கீழேருந்து பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணி முடிஞ்சிருக்கு. அதனால் அந்த லெவல் ரொம்ப முக்கியம். அதே போல் விக் இருக்கிற இந்த லெவல் முக்கியம். ஸோ நாளைக்கு இந்த எக்ஸாக்டாக அந்த 22,177 அந்த ரேஞ்சிலேருந்து சப்போர்ட் பையிங் எடுத்துடுச்சு அப்படின்னா நல்லா வந்து மேலே போகும். லோவை பிரேக் பண்ணுது அப்படின்னா கீழே வந்து கன்டினியூ ஆகும். இதுதான் ரெஃபரன்ஸு. ஸோ நல்ல நீளமான பேரிஷோ புல்லிஷோ வந்தாலே அதை பாதி பிரேக் பண்ணதா, 75 பிரேக் பண்ணதா, 100% பிரேக் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம ரெஃபரன்ஸாக வைப்போம். இதில் கீழேருந்து பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால் இங்கே சப்போர்ட் எடுக்கும் சமயத்தில் சிபிஆரில் லோயர் வேல்யூ வெரி நேரோ சிபிஆர் வந்து வந்திருக்கு. அப்படின்னா ஒரு ரேஞ்சு பிரேக் அவுட் பண்ணும் பொழுது ட்ரெண்டிங்காக இருக்க வாய்ப்புகள் வந்திருக்கு. R1 பிரேக் பண்ணிச்சுன்னா மேலே, S1 பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே. சப்போஸ் R1 மேலே பிரேக் பண்ணுது அப்படின்னா அடுத்து R2 வரைக்கும் போகலாம். கீழே S1 பிரேக் பண்ணுது அப்படின்னா S2 வரைக்கும் போகலாம். ஸோ இங்கே S1லேருந்து சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா அது திரும்ப R1 வரைக்கும் போயிடும். R1லேருந்து ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா திரும்ப S1 வரைக்கும் வரும். இதுதான் வந்து வெரி நேரோ சிபிஆர் இருந்தால் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய கண்டிஷன். வெரி நேரோ சிபிஆருங்கிறதுனால அதோடைய ரேஞ்சு பிரேக் பண்ணும்பொழுது ட்ரெண்டிங்காக இருக்க வாய்ப்புகள் வந்துருக்கு. அந்த மாதிரி நடக்குதா, நடந்ததுக்கப்புறமா இந்த பக்கம் போகுது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் அனாலிசிஸ் வந்து பண்ணுவோம், ஃபாலோ பண்ணுவோம். ஸோ பேங்க் நிஃப்டிலையும் பேரிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸ்க்கு அப்புறமா கேப் டவுன் வந்து ஃபார்ம் ஆனிச்சு. கேப் டவுன்லேருந்து பாருங்கள் முக்கியமான அந்த சப்போர்ட் லெவலில் வந்து அந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிற பக்கத்தில் வந்து இருந்துகிட்டு இருக்குது. ஸோ நிஃப்டியில் அந்த மாதிரி ஆகலை, பட் இங்கே அந்த சப்போர்ட் லெவல்லே வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ அந்த ரேஞ்சிலேருந்து சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா நல்லா வந்து மேலே போகும். இதை பிரேக் பண்ணி புல் பேக் செல்லிங் கொடுக்குது அப்படின்னா தொடர்ந்து கீழே வர வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக கேப் டவுன் ஆகி அந்த டோஜி டைப் ஆஃப் கேண்டில்ஸ்டிக்ஸு பேங்க் நிஃப்டிலையும் வந்திருக்கு. அதுவும் முக்கியமான சப்போர்ட் லெவல் 47,279 அந்த லெவல் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மேலே, கீழே பிரேக் பண்ணுது அப்படின்னா தொடர்ந்து கீழே போக வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இங்கே 1 ஹவரில் வந்து பாருங்கள் இந்த விக்கு அப்பர் விக்கு லோயர் விக்கு எக்ஸாக்டாக மேலே அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த 1 ஹவர் ரேஞ்சிலேருந்து அடுத்து என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ மேலே அந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆன இடத்துலேருந்து புல் பேக் பையிங் எடுக்குது அப்படின்னா தொடர்ந்து கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு மேலே போகும். சப்போஸ் இங்கே இந்த ரிஜெக்ட் ஆகுதுன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துடும். 47,316 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துடும். ஸோ எக்ஸாக்டாக இங்கேருந்து சப்போர்ட் எடுக்குதா அல்லது அது பிரேக் பண்ணி மேலே போகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நிஃப்டியில் எக்ஸாக்டாக நிஃப்டியில் வந்து பாருங்கள் இந்த டோஜி வந்து அந்த முக்கியமான சப்போர்ட் லெவலுக்கு பக்கத்தில் இல்லை, பட் பேங்க் நிஃப்டியில் அதுக்கு பக்கத்துலேயே வந்துருக்கு. அப்படின்னா இந்த லெவலும் இந்த டோஜியும் சேர்ந்து முக்கியமான ரெஃபரன்ஸாக வந்துருக்கு. அதை சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போக போதா அல்லது இந்த டோஜியை வந்ததன் காரணமாக லோ பிரேக் பண்ணி ட்ரெண்டு வந்து கன்டினியூ ஆக போதா கீழே அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து பாருங்கள் நேரோ சிபிஆர் வந்து வந்துட்டுருக்கு, லோயர் வேல்யூன்னு வர சிபிஆர் வந்து இருந்துகிட்ருக்கு. அதனால் R1 S1 தான் முக்கியமான ரெஃபரன்ஸு. R1 தாண்டி புல் பேக் பையிங் கொடுக்குதுன்னா மேலே, S1 தாண்டி புல் பேக் செல்லிங் கொடுக்குதுன்னா கீழே. ஸோ R1லேருந்து பிரேக் பண்ணி புல் பேக் பையிங் கொடுக்குதுன்னா அப்படியே R2 வந்து போயிடும். ஸோ இங்கே S1 தாண்டி புல் பேக் செல்லிங் கொடுக்குதுன்னா அது அப்படியே S2 வந்து வந்துடும். ஸோ S1லேருந்து புல் பேக் பையிங் போடுதுன்னா R1, R1லேருந்து புல் பேக் பையிங் போடுதுன்னா S1. ஸோ இதுதான் வந்து கண்டிஷனாக வந்து இருக்கும். அதனால் இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகுதா அல்லது இங்கேருந்தே திரும்பி R1லேருந்து S1 வருதா, S1லேருந்து R1 வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம்.